ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம். இதை செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க. சட்டுன்னு சுலபமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போய் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட 100 கிராம் அளவு பன்னீர் இது மாதிரி கிரேட்டரில் துருவி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடலாம். அப்படியே இறக்கி வச்சுடுங்க. பன்னீர் மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இப்போ செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் நல்ல சூடான தண்ணீராக கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மாவை இலக்கமாக பிசைஞ்சிக்கலாம். சூடான தண்ணீர் ஊற்றி பிசை பார்த்து மாவு கொஞ்சம் வெந்து சாஃப்டாகிடும். இது மாதிரி ஃபஸ்ட்டு கரண்டியால் கலந்துக்கங்க. லைட்டாக சூடு ஆறின பிறகு கையால் மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் இலக்கண பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். விரல் வச்சதும் நல்லா உள்ளே அழுந்தது பாருங்கள். இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தட்டி எடுக்கிறதுக்கு இது மாதிரி வாழை சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை எடுத்துக்கோங்க. இந்த வாழையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. இது மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உருட்டி வச்ச உருண்டை எடுத்து வச்சு விரலால் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வட்டமாக, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி வட்டமாக தட்டி எடுத்து இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு வாழையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருட்டி வச்ச மாவை இது மாதிரி மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வட்டமாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆற வச்ச பன்னீர் மசாலா ஸ்டஃபிங்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஓரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் ஈவனாக பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வாழையில் தட்டி வச்சோம்ல, அதை அப்படியே எடுத்து திருப்பி கவர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று கவர் பண்ணி ஓரங்கள்லாம் ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இது மாதிரி அழித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் எத்தனை தேவைப்படுதோ அத்தனை செஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். இப்போ வாழையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருட்டி வச்ச உருண்டை எடுத்து வச்சு அதே மாதிரி வட்டமாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டிட்டு இதில் பன்னீர் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பாதியில் மட்டும் வச்சு ஓரங்கள் போகாமல் அப்படியே நீட்டு வாக்கில் பரப்பிக்கங்க. பரப்பிட்டு இப்போ இலையை எடுத்து அப்படியே மடித்து விட்டு மாவை இலை மேலேயே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கங்க. இது மாதிரி பிரிஞ்சு வராமல் லைட்டாக விரலால் அழுத்தி விட்டிங்கன்னா வேக பார்த்து ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக படுதோ அந்த மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்கு வானலில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் ஸ்டீமர் பிளேட் போட்டிருக்கேன். அது மேலே நம்ம தட்டி எடுத்த மாவு எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அப்படியே சேர்த்துடுங்க. மாவோட மேலேயும் ஒரு வாழையிலையை போட்டுடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நீராவியும் சொட்டாமல் இருக்கும்.
இது மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனையும் உள்ளே சேர்த்து அப்படியே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஸ்டீமர் பிளேட் போட்டு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நல்ல வாழை மணத்தோட நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடியாக எடுத்து இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், வாழையிலேருந்து அதுவாகவே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம். நல்ல ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம வட்டமாக செஞ்சு எடுத்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு மேலே போட்ட வாழையை எடுத்துகிட்டு இதை கத்தியால் 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்து பரிமாறலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்து முட்டை மசாலாவாக செஞ்சு வைக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் மசாலா தான் செஞ்சு வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.